இயேசுவில் அன்பானவர்களே, நான் சொன்னேன், திருவருகை காலம் முழுவதும் கூட ஆலயத்திற்கு வராமல் இருந்தாலும் இந்த சிறப்பு நவநாள் இந்த காலத்திலாவது கோவிலுக்கு வந்து இந்த வாசகங்களை கேட்டு திருப்பலி கண்டு திவ்யநற்கருணை உட்கொண்டு அதன் வழியாக தங்களை தயாரித்தால் சிறப்பான ஒரு காலமாக அமையும். இன்று இந்த சிறப்பு நவநாளில் 3வது நாள். முதல் நாள் நமக்கு 17ஆம் தேதி நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகம் தலைமுறை அட்டவணை. அதை தொடர்புபடுத்தி பார்க்கலாம். அந்த தலைமுறை அட்டவணையில் ஆபிரகாம் தொடங்கி இயேசு வரையில் அங்கே கொடுக்கப்பட்டது. அடுத்த நாள் நேற்றைய தினம் அந்த இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சி அந்த தலைமுறை அட்டவணை எங்கே வந்து நடைபெறும் என்று சொன்னாரோ அந்த குடும்பம் எப்படி நடந்து கொண்டது என்று சொல்லப்பட்டது. இன்று இவ்வாறு கடவுளின் மீட்பை நமக்கு கொடுக்க வந்த இயேசுவை, நமது மீட்பரை மற்ற குடும்பங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், கோவிலுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பமும் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் வரக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிறப்பாக நமக்கு சொல்லுகிறது. இந்த ஒவ்வொரு குடும்பமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுளால் திருவுளம் கொண்டு கொடுக்கப்படுகின்ற குழந்தை. இதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் வாசகத்திலே நாம் சிம்சோனின் பிறப்பை பற்றி வாசிக்க கேட்டோம். மனோவாகு என்ற ஒரு நபர், அவர் எல்லாம் தெளிவாக சொல்லப்படுகிறது. கற்பனை கதை கிடையாது. சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியா இருந்தார். அவருடைய பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இவருடைய பிறப்பு ஏனென்றால் நீதித்தலைவர்கள் நூல் அந்த நேரத்திலே அங்கே அரசர்கள் கிடையாது. அரசர்கள் இல்லாமல் கடவுள் தன் மக்களை தானே வழிநடத்தி வந்தார். எந்த நேரத்தில் யார் தேவையோ அவர்களை கொடுத்தார். அப்படித்தான் நீதித்தலைவர்களை கடவுள் கொடுத்தார். இந்த சிம்சோன் என்ற நபர் பிறந்தபோது இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை மீண்டும் செய்தனர். எனவே ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். எகிப்திய அடிமைத்தனம், பபிலோனிய அடிமைத்தனம் என்று நாம் சொல்ல அதற்கு முன்னதாகவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தவறு செய்கின்ற போது அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள். பெலிஸ்தியர் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெலிஸ்தியரை வெல்லக்கூடிய ஒருவனாக சிம்சோனை கடவுள் பிறக்க வைக்கின்றார். யாருக்கு? மலடியாய் இருந்தவளுக்கு. எனவே கடவுளுடைய செயல் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதோடு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கோவிலுக்கு நான் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம் என்று நினைக்கலாம். ஆனால் தொலைக்காட்சி வழியாக அது செல்லுகிறது. இதை கேட்கின்றவர்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் கணவனும் மனைவியும் கொள்கின்ற உடல் உறவின் காரணமாக ஒரு குழந்தை பிறந்து விட்டது. குழந்தையே வேணான்னு இருந்து குழந்தை பிறந்து போச்சு. சாமி என்ன சாமி செய்கிறது? குழந்தை வேண்டும் என்று இயங்குகின்றவர்களுக்கு குழந்தை இல்லாமல் மடலு என்ற நிலை. ஆனால் இந்த குழந்தையை கொடுக்கின்ற போது தந்தைக்குரிய பணியும் இருக்கிறது, தாய்க்குரிய பணியும் இருக்கிறது. தாய் உடல் சார்ந்த ஒரு சில காரியங்களை அவள் கண்டிப்பாக செய்வாள். கருவுற்ற காலத்திலிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்க்கின்ற வரையில் அவள் படுகின்ற அந்த தியாகங்கள் ஏராளம். அந்த தியாகங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த குழந்தையை பற்றி சொல்லப்படுகின்ற போது நீ கவனமாயிரு, இந்த குழந்தையின் தாயாகிய நீ கவனமாயிருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு தாயும் மிக கவனத்தோடு கடவுளுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு வளர வேண்டும் என்பதை சொல்லப்படுகிறது. திராட்சரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே, ஏனெனில் நீ பெற்றெடுக்கப் போகின்ற குழந்தை நாசீர், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருப்பான். எனவே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையாக அந்த குழந்தை வளர வேண்டும் என்றால் கடவுள் திருவுளம் கொண்டு உன்னிடம் ஒப்படைக்கின்றார். அதை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு நீ செய்ய வேண்டியவைகளும் இருக்கிறது. அது கடவுள் உனக்கு வெளிப்படுத்துவார். இதற்குத்தான் குடும்ப ஜெபம் தேவை. குடும்ப ஜெபத்தில்தான் கடவுளுடைய திட்டத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்.
அடுத்தபடியாக இன்னொரு குடும்பம், அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஒரு குடும்பம் அவர் மீட்கின்றார். இஸ்ரேல் மக்களை அந்த பெலிஸ்தேர் கையிலிருந்து மீட்பார். அதற்கு பிறகு அவர் தானாகவே தன்னுடைய சரிவை சந்தித்து கொள்வார் ஒரு பெண்ணின் வழியாக. இங்கே ஸ்நாபகர்களுடைய பிறப்பை பற்றி அவருடைய தந்தை சக்கரியா, எலிசபெத் இவர்களுடையாக இந்த குடும்பத்தையும் கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். மலடி, இனிமேல் குழந்தை பெற முடியாது என்ற நிலையில் இருந்த எலிசபெத்து, சக்கரியா கோவிலுக்கு செல்லுகின்றார். அந்த தூபம் காட்டும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. தூபம் காட்டுகின்ற போது, கோவிலுக்கு வருகின்ற போது, அன்பானவர்களே, ஏதோ வெறுமனே வந்தேன் சென்றேன் என்றிருந்தால் நீங்கள் திருப்பலிக்கு வரவே இல்லை, வர தேவையில்லை. ஆனால் இங்கே வருகின்ற போது நீ உண்மையிலேயே ஒரு ஈடுபாட்டோடு கலந்து கொள்ளுகின்ற போது கடவுள் உன்னோடு பேசுவார், என்னோடு பேசுவார், நம்மோடு பேசுவார். அங்கே தூபம் காட்டிக் கொண்டிருக்கின்ற போது தூபப்பீடத்தின் வலப்பக்கமாக நின்று கொண்டு அவர் தோன்றுகின்றார். ஆண்டவரின் தூதர் தோன்றி சக்கரையா, இருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். நம் குடும்பத்தை அலசி பார்ப்போம். நமக்கு தெரிந்த உறவுகளின் குடும்பங்களை அலசி பார்ப்போம். இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்று நம்மிடையே இருக்கிறதா? கிறிஸ்தவ குடும்பங்கள் இல்லை. அப்படி இருக்கின்ற போதுதான் உலகம் முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் கடவுள் நிகழ்த்தி காட்டுவார். இதோ உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதற்கு இந்த பெயரை இடுவீர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை நம்பவில்லை. அன்பானவர்களே, நிறைய பேருக்கு உடல் ஊன குறைவுகள் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் தான். கடவுள் தண்டிப்பது கிடையாது. நன்றாக பேசிக்கொண்டிருந்த சக்கரையா ஊமையாகி விடுகின்றார். அவர் அதற்கு பிறகு பேசவே இல்லை. அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர், உம்மால் பேசவே இயலாது. காரணம் என்ன? நான் கப்ரியேல், கடவுளால் அனுப்பப்பட்டவன். எனவே நான் சொன்னதை நீ நம்பவில்லை. கோவிலுக்கு வருவோம், எதுவெல்லாம் நடக்கவில்லையோ அதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்ற போது நடக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு ஜெபிக்க அது நடக்கும். நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செல்வோம். நடக்காது என்ற நம்பிக்கையோடு சென்றால் நம்மிடம் ஏதோ ஒரு ஊனக்குறைவை கடவுள் உருவாக்கி விடுவார். சக்கரையா அவருக்கு பிறந்த அவரை பற்றி பெருமையாக சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் கேட்ட பிறகும் கூட சந்தேகப்படுகின்றார். எனவே ஊமையாகி விடுகின்றார். எனவே நாம் கடவுளை குறை சொல்லக்கூடாது. நாமே நமது குற்ற பழி உணர்வே நம்மை அப்படியே ஊனமுள்ளவர்களாக நம்மை மாற்றிவிடும். அதற்கு பிறகு குழந்தை பிறக்கிறது. குழந்தை அவர் யாருடைய கண்ணிலும் படாதிருந்தார். இந்த இடத்திலும் நமக்கு ஒரு படிப்பினை. நேற்று துரத்தப்பட்டிருந்த பிரிந்து கிடக்கும் குடும்பத்தை பற்றி நான் சொன்னேன். இன்று கடவுள் இன்னொரு, நான் சொன்னேன், தலைமுறை அட்டவணை, அதை நிகழ்த்தும் குடும்பம் சூசேப்பர், அன்னை மரியாள். அதற்கு பிறகு அந்த குடும்பத்தோடு தொடர்புடைய நம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அந்த இரண்டு நிகழ்வு, சம்சோனின் பிறப்பு, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு, அதோடு இந்த குடும்பங்களில் இருக்கின்ற நாம் செய்ய வேண்டிய குணநலன்களை பற்றி சொல்லுகிறது. ஏனென்றால் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் எனக்கு என் மீது அருள் கூர்ந்தார். இகழ்ச்சி, குழந்தை இல்லாத ஒரு பெண்ணை மருமகளாக வந்தபோது அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எப்படியெல்லாம் திட்டுகின்றார்கள், சுற்றி இருக்கின்றவர்கள் திட்டுகின்றார்கள், இகழ்ச்சிக்கு உள்ளாக்கினார்கள். இகழ்ச்சி. என்னால் யாராவது இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்களா? குழந்தை வரம் இல்லாத காரணத்தினால் இங்கே இகழ்ச்சி, திட்டுன்னு திட்டினார்கள். இந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்க மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்க? ஒரு சிலர் சொல்லுவோம், இது நடந்துச்சுன்னா உன் மூஞ்சி எங்கே வச்சுப்ப? அவர்களெல்லாம் தாங்கள் செய்த அத்தகைய அவர் மீது பழியை சுமத்தி அந்த இகழ்ச்சிக்கு எங்கே போய் ஈடு செய்வார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த நவநாள், சிறப்பு நவநாள் என்பது அருமையான ஒரு காலம். தொடர்புடைய நிலையிலே ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றார் இயேசுவின் பிறப்பிற்காக. இன்று நம் குடும்பத்தை, என் குடும்பத்தை, என்னை இறைவன் தயாரித்ததற்காக நன்றி கூறுகின்றேன் என்று சொல்லி தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென்.